தனுசு ராசி பெண்களுக்கு யார் பேச்சை ரொம்ப கேட்டு கெடுவாங்க அப்படின்னா, தனுசு ராசி பெண்கள் அம்மாவோட பேச்சு கேட்டு தான் கெடுவாங்க. அம்மா ரொம்ப ஃபோன் பேசக்கூடாது. தனுசு ராசி பெண்கள் திருமணமாகி போயிட்டாங்க அப்படின்னா, ஏன்னா இவங்க யாராவது ஒருத்தங்கள கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. தாய் தான் வந்து ரொம்ப இவங்கள வந்து ப்ரைஸ் பண்ணிட்டே இருந்திருப்பாங்க. போற்றி புகழ் பாடிட்டே இருந்திருப்பாங்க. இந்த தாய் தகப்பன் நீ தான் பெஸ்ட் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லி கேட்டு கேட்டு வளர்ந்து, ஒரு புகுந்த வீட்டுக்கு போறப்போ அந்த அப்ரிசியேஷன் கொஞ்சம் கம்மியாகும். அப்போ இல்லம்மா எனக்கு இந்த மாரி சொன்னாங்கம்மா அப்படிங்கிறப்போ, ஐயோ! நீ இப்படிப்பட்டவளாச்சே! உன்னை இந்த மாரிலாம் பண்றாங்கங்கிறப்போ, அந்த பகைமைங்கிறது குடும்பத்தில உண்டாகக்கூடிய அமைப்புங்கிறது வந்துரும். அப்ப இந்த தனுசு ராசி பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, புகுந்த வீட்ட ஒதுக்கி வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஒரு எனிமிட்டி இயற்கையாவே கிரியேட் பண்ணிக்கக்கூடியது. சிந்திக்காம சில விஷயங்கள செஞ்சுர்றது. இல்லைன்னா ரொம்ப செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் அ அந்த வேலிடேஷன் எதிர்பார்க்குறப்போ, அந்த வேலிடேஷனுக்கு சரியான ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்காம போறப்போ, அந்த அங்கீகாரம், அந்த மரியாதை கிடைக்காம போறப்போ ஃபீல் பண்றது. அதுக்கப்புறம் உழைப்பு போட்டுக்கிட்டே இருக்கிறது. கடமைக்கேன்னு வாழக்கூடிய ஒரு அமைப்பு பெரும்பாலான தனுசு ராசி பெண்களுக்குங்கிறது அமைஞ்சிரும்.